Today we all are here to discuss about what should be the future of Indian farming. அது chemical farming இல்ல organic farming? இத பத்தி பேசுறதுக்காக நம்ம ஷோல ஜாயின் பண்ணிருக்காங்க ஃபீல்ட் சயின்ஸ் எம்டி திரு ராகவன் அவர்கள், அவர் கூட பீஷ்மா ஆர்கானிக்ஸ் எம்டி திரு பீஷ்மா அவர்கள். இன்னைக்கு இவங்க பேசுறது மூலமா கெமிக்கல் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் our program. ஏய் பசுபதி பையா, நீங்க என்ன பண்ற? இந்த क्वेश्चन நான் உங்ககிட்ட கேட்கணும்டா. ஆமா, நீ எங்க ஷோல கலந்துக்கு வந்தியா? ஷோக்காக நான் என்ன வர போறேன், அந்த பொண்ணுக்காக வந்தேன். நச்சனா இருக்கல. நீ இந்த மீன்களுக்கு தூண்டில் போறது விடவே மாட்டியாடா? நீ பண்ண வேலைக்கு என்னோட ஜாப் போய் என் குவாலிஃபிகேஷன் ரேஞ்சை விட கம்மியான வேலைக்கு ஃபீல்டு சயின்ஸ் கம்பெனில சேர்ந்திருக்கேன்டா. என்ன பயிர் போட்டிருக்கீங்க சொல்லுங்க பெரியவரே. மிளகா போட்டையா? உரத்தை போட்டீங்களா இல்ல கடவுள் மேல பாரத்தை போட்டீங்களா? உங்க கம்பெனி உரத்தை தான் போட்டையா. நல்ல விளைச்சல், சந்தோஷமா இருக்கு ஐயா. நாம பண்றதெல்லாம் விவசாயிகளோட சந்தோஷத்துக்காக தானே பீஷ்மா சார். வேற என்ன வேணும் நமக்கு? சந்தோஷங்கிறது நாம போடுற ட்ரெஸ்லயோ நம்ம பேங்க் பேலன்ஸ்லயோ இல்ல. சந்தோஷம்னா ஆரோக்கியம், சந்தோஷம்னா பலமான பரம்பரையை உருவாக்குறது. எவ்வளவு நாள் தான் ரசாயன உரத்தை போட்டு ஆரோக்கியத்தை அடமானம் வச்சு இயற்கை வளத்தை நாசம் பண்ண போறோம்? நீங்க சிறந்த பேச்சாளர் சார். இப்படி பேசி பேசிதான் நிறைய விவசாயிகளோட மனசை தப்பா மாத்திட்டீங்க. இப்பவும் ஜாம்பியா எத்தியோப்பியான்னு பல நாட்டு ஜனங்க ஆகாரம் இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அங்க சுகி இல்லையா? பணம் இல்ல. ஓ, இன்னைக்கு மக்கள் தொகை வளர்ச்சிக்கு 2050க்கு நம்ம நாட்டில் விளைவிக்கிற விளைச்சல் கேவலம் 40% மக்களுக்கு மட்டும்தான் போதுமானதா இருக்கு. இதை மேனேஜ் பண்ணணும்னா நியூ ஜெனடிக் சேஞ்சஸ் வரணும். அட்வான்ஸ் கெமிக்கல்ஸ் ஃபார்மர்ஸ்க்கு தாராளமா கிடைக்கணும். இதை புரிஞ்சுக்காம ஆர்கானிக் ஆரோக்கியம்னு இந்த அம்புலிமாமா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது பழைய முறை, உங்களை போல பழைய முறை. ஆமா சார் 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 உங்க கம்பெனி ஆளுங்களையும் உங்களையும் தவிர நான் சொன்னது தப்புன்னு இங்க ஒருத்தரையாவது சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். பீரோ, இப்போ அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நீ பேசுறா. நீ பேசுறதுல என் ஸ்டேட்டஸே விழுந்துச்சு. அந்த பொண்ணு விழ மாட்டாளா? சார், செக் செக். இப்ப வேணா பாடவ போறான். கடவுளே, நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். நாட்டில் நிறைய பேருக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்கை பத்தி பெருசா தெரியாது. ஜாம்பியா, இத்தியோப்பியா மாதிரி நாடுகள்ல பல பேர் பட்னியால சாகுறாங்கிற விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியாது. சார், நீங்க கெமிக்கல்ஸால ப்ரொடக்ஷன் அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்புறம் நீங்க அந்த நாடுகள்ல கம்பெனி ஆரம்பிக்கல? ஆகாரம் இல்லாம சாகுறவங்கள காப்பாத்தலாம்ல. ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னு சொல்லட்டுமா? அதுக்கு 2 காரணம் இருக்கு. 1, பணம். அது போர் கண்ட்ரிஸ், அங்க உங்களால சம்பாதிக்க முடியாது. 2, மண். நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி வளமான மண் அந்த நாடுகள்ல கிடையாது. சார், மண்ணே சரியில்லாதப்போ எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா என்ன? ஏன்னா பயிர் விளையிறது மண்ணால, உங்க ப்ராடக்ட்ஸால இல்லை. ஆக்சுவலி சார், நீங்க பேச சொன்னீங்க, ஆனா பேசும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? சொல்லுங்க சார். யா, அடடடடடா, டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்துருச்சு, இன்னும் பழைய கடவுளை நம்புறீங்க? அப்போ பழங்காலத்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றதுல தப்பு என்ன சார்? நீங்க சூப்பர் சார். நம்ம வேதங்கள்ல, மனுஸ்மிருதி கிரந்தங்கள்ல தரிசு நிலத்தையும் தங்கமா மாத்திர ஆர்கானிக் ஃபார்மிங்கை பத்தி அப்பவே எழுதியிருக்காங்க. யா, இட்ஸ் ட்ரூ. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணா விவசாயத்துக்கு, பூமிக்கு எந்த கெமிக்கல்ஸும் தேவையில்லை. இயற்கைக்கு மனுஷன் அவசியம் இல்லை, ஆனா இயற்கையோட ஒவ்வொரு அணுவும் மனுஷனுக்கு ரொம்ப அவசியம். தயவு செஞ்சு கெமிக்கல்ஸை போட்டு மண்ணை மலடாக்கிடாதீங்க. ஃப்ரம் ஹியர் அண்ட் தேர், மை ஃப்ரெண்ட் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் கோல்டு மெடலிஸ்ட் திரு பசுபதி அவர்கள் கண்டினியூ பண்ணுவார். புடிங்க ப்ரோ.
அது செக் செக். பீஷ்மா, ஆ உனக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றியெல்லாம் எப்படி தெரியும்? அன்னைக்கு நீங்க புக்ஸ் கொடுத்தீங்களே, ஸோ படிச்சு பார்த்தேன். எல்லா புக்ஸும் படிச்சு முடிச்சிட்டியா? எதுக்கு? அது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்னா பிடிக்கும்ல. ஓ, எனக்கு பிடிக்குன்றதுக்காக, என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கற்றுக்கிட்டேன், அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. லவ் பண்ணுறியா? ஐயோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்குமேங்கிறதுக்காக. சரிங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஒரு பொண்ணுக்கு காதல் வரதுக்கு அற்புதம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அபிப்பிராயம் இருந்தாலே போதும். அப்படி ஒரு அபிப்பிராயம் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே தோணிடுச்சு. டாடி, என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த காலத்து பசங்களாம் ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. சார், 4 ஃப்ரெண்ட்ஸ் டீ கடையில் தம் அடிச்சு அரட்டை அடிச்சுட்டு இருந்தா அவங்க ஒழுக்கமா இல்லை, வெட்டியா இருக்காங்கன்னா எப்படி சார்? அவங்கள எப்போ யார் எப்படி வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? டிவி தப்ப மோடிஜியை கூட ரொம்ப சீப்பா தானே எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், டாடி பேசிக்கிட்டு இருந்தது உன்கிட்ட தான். அந்த நிமிஷத்துல இருந்து உன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்காக 10 பேர் அடிச்சு 20 நாள் டாடி கூட இருந்த 30 நிமிஷத்துல உனக்கு தெரியாத சப்ஜெக்டை கத்துக்கிட்டு பேசினேன். எந்த ஒரு பொண்ணும் தான் கேட்கறத செய்யறவன் லைஃப்ல வந்தா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா. ஆனா தனக்காக எதையும் பண்ற ஒன்ன மாதிரி ஒருத்தர் கிடைச்சா அதிர்ஷ்டக்காரியா ஃபீல் பண்ணுவா. ஐ லவ் யூ. விட மாட்டியா? லைஃப் லாங் விட மாட்டேன்.